மக்களே வணக்கம். பிஎஃப் அமௌண்ட்ட எப்படி வந்து கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்றதுன்னு சொல்ற மெத்தட ஒரு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பிஎஃப் அமௌண்ட்ட எப்படி வித்ட்ரா பண்றது? பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணணும்னா 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஏற்கனவே வொர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அந்த கம்பெனில. அந்த கம்பெனிலருந்து அன்எம்ப்ளாய்டா ஒரு 60 டேஸ் இருக்கீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட கம்ப்ளீட்டா நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். இல்ல நான் கம்பெனிலயே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேலை செஞ்சுட்டு இருக்கமச்ச பிஎஃப் அமௌண்ட்ட நான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த வீடியோல வந்து நீங்க அன்எம்ப்ளாய்டா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில, பிஎஃப் அமௌண்ட்ட எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்ற ஸ்டெப்ப உங்களுக்கு சிம்பிளா புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பிஎஃப் ஓட போர்ட்டல்குள்ள போயிடுங்க. பிஎஃப் ஓட போர்ட்டல்குள்ள போயிட்டு, உங்களோட யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சான்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த கேப்சாவ என்டர் பண்ணிட்டு சைன் இன் ஆப்ஷன் குடுங்க. இந்த சைன் இன் ஆப்ஷன் குடுத்தோனே, பிஎஃப் ஓட டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். உங்க டேப்ல உங்க ப்ரொஃபைல் கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்க. அந்த ப்ரொஃபைல்ல வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட் அண்ட் பான் கார்ட் வெரிஃபை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் மேல நெறைய டேப் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஹோம், வியூ, மேனேஜ், அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த டேப்ல எல்லா டேப்லயும் விட்டுட்டு கடைசியா ஒரு டேப் இருக்கு பார்த்தீங்களா? ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி, அந்த ஆன்லைன் சர்வீஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே கீழ உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். கிளைம், ஃபார்ம் 31, 19 அண்ட் 10சி, ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட், ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதுல கிளைம் ஃபார்ம் 31, 19 அண்ட் 10சி அப்படின்னு சொல்ற ஃபார்ம கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அடுத்த டேப்ல காட்டும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஏன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேர் இந்த விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. உங்களோட பேங்க் அக்கவுண்ட் ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்கா? உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் எடுத்து எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரோட கடைசி 4 நம்பர் கேட்பாங்க. உங்களோட பேங்க் அக்கவுண்டோட கடைசி 4 நம்பர குடுத்துட்டு, வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அந்த வெரிஃபை அப்படின்னு சொல்ற ஆப்ஷன கிளிக் பண்ணதுக்கப்புறம், இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல கிளிக் எஸ். எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ற அர்த்தம். நீங்க பேங்க் அக்கவுண்ட், ஐஎஃப்எஸ்சி கோடையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஸ கிளிக் பண்ணுங்க. எஸ்ஸ கிளிக் பண்ணதுக்கப்புறம், இங்க இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த 4 டிஜிட் நம்பர் கேட்டது பார்த்தீங்களா? அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி மாறிடும். வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி மாறுனதுக்கப்புறம், கீழ பார்த்தீங்கன்னா, புரோசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த புரோசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம கிளிக் பண்ணுங்க. அந்த புரோசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். மொபைல் நம்பர், அக்கவுண்ட் நம்பர், நேம் என்ன நம்பர் இருக்கு, உங்களோட பான் கார்ட் நம்பர் என்ன, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, டேட் ஆஃப் லீவிங் என்ன, அதாவது அந்த கம்பெனிய விட்டு நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த ரீசனால அந்த கம்பெனிய விட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப அது முடிச்சதுக்கு அப்புறம், கீழ வந்து ஐ வாண்ட் டூ அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐ வாண்ட் டூ அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க கிளிக் பண்ண நீங்க கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணி, அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆயி, உங்களுக்கு 60 டேஸ் முடிஞ்சிருக்கணும். அப்பதான் பிஎஃப் ஓட என்டையர் அமௌண்ட்டையும் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். இல்லன்னா பிஎஃப் ஓட என்டையர் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்க ஒர்க் பண்ணமச்சே பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் வித்ட்ரால் தான் பண்ண முடியும். பிஎஃப் கம்ப்ளீட் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியாது. இதுல இருக்க எலிஜிபிள் எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, கிளிக் எஸ் டூ கன்டின்யூ அப்படின்னு சொல்லி வரும். இந்த கிளிக் எஸ் டூ கன்டின்யூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணதுக்கப்புறம், கீழ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அண்ட் பென்ஷன் வித்ட்ரால், அதாவது நான் பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பென்ஷன் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில, நீங்க பிஎஃப் அண்ட் பென்ஷன் வித்ட்ரா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கீழ வந்து உங்க எம்ப்ளாயியோட அட்ரஸ் கேட்பாங்க. அட்ரஸ் அப்டேட் பண்ணுங்க. உங்க எம்ப்ளாயி அட்ரஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு. அந்த எம்ப்ளாயி அட்ரஸ நீங்க முடிச்சதுக்கப்புறம், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா, இன்னொரு தடவ உங்க ஆதார் நம்பர வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா, உங்க ஆதார் நம்பருக்கு தான் ஓடிபி வருதான்னு சொல்ட்டு. அந்த ஆதார் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம், இது மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல ஓடிபிய நீங்க இங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க ஓடிபி நம்பர் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். நான் சும்மா சாம்பிளுக்கு ஓடிபி நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம்னு இருக்கு பார்த்தீங்களா?
இந்த வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்மை கிளிக் பண்ணலாம் நீங்க. இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் கிளைம் ரெக்வெஸ்டிங் இஸ் சப்மிட்டிங் இன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி லோடிங் ஆப்ஷன் வரும். லோடிங்க முடிச்சதுக்கப்புறம் இங்க வந்து உங்க டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாரி வரும். அந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் சப்மிட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்க ஆன்லைன் சர்வீஸ் திருப்பி போயிட்டு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுங்க. இந்த கிளைம் ஸ்டேட்டஸை நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். இதுல வந்து ட்ராக்கிங் ஐடி, ஃபார்ம் டைப்பு, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஃபார்ம் 10C, 10 ஃபார்ம் 19 சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஆன்லைன் கிளைம் வந்து போர்ட்டல்ல சப்மிட் பண்ணியிருக்கீங்க. போர்ட்டல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது 2, 3 ஆப்ஷன்லாம் போயிட்டு வரும். ஸோ அந்த ஆப்ஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்றத நீங்க இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலியமா பிஎஃப் எப்படி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கம்ப்ளீட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.